Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா எப்படி ஈஸியான முறையில செய்யறதுன்றதை வாங்க பாப்போம். Friends, மட்டன் சுக்கா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 kg மட்டனை பாயில் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஒரு panல 150 ml நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் வீட்டில் சமையலில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1/2 kg மட்டன் சுக்காவுக்கு செய்கிற இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். அடுத்து 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் எண்ணெயில் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை, இதை வந்து லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து ஒரு 8 நம்பர் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில். மட்டன் சுக்காக்கு காஞ்ச மிளகா கண்டிப்பாக ஆட் பண்ணோம், அதனால் 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. மட்டன் சுக்காவை வந்து நல்லெண்ணெயில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க நல்லெண்ணெயில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சுக்கா. அடுத்தது வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், 2 கொத்து. உங்களுக்கு கருவேப்பிலை அதிகமாக போடனா கூட போட்டுக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பிரியாணிக்கு எப்படி நம்ம நல்லா வதக்குவோமோ அது மாதிரி வந்து பிரியாணிக்கு வதக்குற மாதிரி ஒரு 75% அதில் வதக்கிங்க. நல்லா லைட்டான பொன்னிறத்தில் வரணும். அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது, 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது. நீங்கள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க, அடி பிடிக்காத. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க, அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகும். அதுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ 1/2 கிலோ மட்டனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மட்டன் வேக வச்ச தண்ணியில் தான் இதை குக் பண்ண போகிறோம், அதனால் மட்டன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க தனியாக, அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போது 1 கப் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். கம்மியாக ஆட் பண்ணுங்கள், அந்த தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிரேவி மாதிரி ஆகிடும், மட்டன் சுக்கா வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா மட்டன் அந்த தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா கொதிக்க விடலாம், நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சு கொதிக்க விடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போது 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். 1 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமு இல்லைனா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நல்லா ட்ரையாகவே குக் பண்ணணும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா மிக்ஸ் பண்ண பிறகு. இப்போ திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. இப்போது ஸ்பெஷல் மட்டன் சுக்கா மசாலா அரைச்சிப்போம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 ஏலக்காய். நான் 1/2 கிலோவுக்கு தேவையான மசாலா அரைக்கிறேன். 3 லவங்கம். இப்போது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா அரைக்கும் போது கேப் விட்டு விட்டு அரைங்க, ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கான டேஸ்ட் வந்து போயிடும். இப்போது
மட்டன் சுக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மட்டனை வேக வச்சதை பார்ப்போம். நல்லா சுண்டி வந்திருக்கு லோ ஃப்ளேமில். இப்போது மீடியம் ஃப்ளேம் செட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடி பிடிக்காத மீடியம் ஃப்ளேம் வச்சு அந்த இன்னும் கொஞ்சம் இருக்க தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணணும். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியில் இப்போ குக் பண்ணுறோம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். நீங்கள் ஹை ஃப்ளேம் கூட வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சு கூட அடி பிடிக்காத நல்லா கலரி விடுங்க. 90% நல்லா சுண்டி வரணும். அப்புறம் தான் நம்ம ஸ்பெஷல் மட்டன் சுக்கா மசாலா ஆட் பண்ணோம். இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து மட்டன் சுக்கா மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மட்டன் சுக்கா மசாலா ஆட் பண்ணுறோம். மட்டன் சுக்கா மசாலா ஆட் பண்ணும் போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு அரைச்சி வச்ச மசாலாலாம். இந்த ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம். அடி பிடிக்கக்கூடாது. நல்லா அந்த கருவேப்பிலை, மட்டன் சுக்கா மசாலா, மட்டன் நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். அதிகமாக கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சூப்பரான மட்டன் சுக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் மட்டன் சுக்கா மசாலா செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சம்மந்தப்பட்ட எல்லா ரெசிப்பியும் அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்கான ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி எல்லா வீடியோவும் அதில் இன்க்ளூட் பண்ணுறேன். அந்த ப்ளேலிஸ்ட்டையும் போய் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டின் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.